ஆச்சாரிய கட்டாட்சம் கிடைத்ததுனால் நிச்சயமா எத்தையும் பெருமாள் நடத்தி கொடுக்கிறார். பெருமாள் நடத்தணும்னு சொன்னால் நேராக போய் கேட்கறதுக்கு நாம ஆள், அவர் எங்கேயோ இருக்கார், நாம் எங்கேயோ இருக்கோம். அதனால் ஆச்சாரிய கட்டாட்சத்தின் மூலம் தான் இத்தனையும் நடைபெறும். அது அந்த சுவாமிக்கு பூர்ணமாக இருந்தது. இது ஒரு பக்கம் அவருடைய வித்வத்து வாசித்தது, எங்கிருந்து எதையும் கோத்து சொல்லக்கூடியது, அவருடைய சங்கீத சாமர்த்தியம், அதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் எப்படிப்பட்ட வாழ்கிட்ட பேசி பாருங்க. எங்கள்கிட்ட அவ்வளோ எளிமையாக பழகுவார், எத்தனை வேணால் உட்காந்து வைப்பார், பேசுவார். ஒன்றுமில்லை, வாசலில் போயிட்டு எனக்கு ஒரு சந்தேகம்னா கூட வாயன் உனக்குன்னு சொல்கிறேன் என்னால் அவங்ககிட்ட சீபாஷத்துலேயும் சொல்ல மாட்டார். அவனுக்கு எது வேணுமோ, எது பிடிக்குமோ, எது ஏற்குமோ அப்படி சொல்லி நீ வா பெருமாளுக்கு வா சேவி. அவர் கோவிலுக்கு அழைச்சின்னு போய் சேவை பண்ணி வச்சுட்டா அவன் திருந்திடுவான். இதை அவர் ரொம்ப நம்பினார். பெருமானுடைய அர்ச்சாவதார திருமேனி யாரையும் எதிலும் திருத்தும். ஏன்னா தொண்டடிப்புடி ஆழ்வார் பாசனம் இருக்கல்லையோ, ஐயப்பாடு அறுத்து தோன்றும் அழகனூர் அரங்கமன்னே, தன்பால் ஆதரம் பெருக வைத்த அழகனூர் அரங்கமன்னே. பெருமானுடைய அழகு தான் என் சந்தேகத்தையும் தீர்க்கிறது, அழகு தான் எனக்கு பக்தியும் வளர்த்து கொடுக்கறதுன்னு ஆழ்வார் சாதித்தார். அதனால் அர்ச்சாவதார திவ்ய தேசம் எந்த கோவில் உற்சவம் எதை கேட்டாலும் சொல்லுவார். இந்த கோவிலில் இந்த பத்ததி இப்படி உற்சவமா, நிச்சயமாக அந்த சுவாமிக்கு தெரிஞ்சிருக்கும், அதனுடைய ஆழ்பொருளோடு தெரிஞ்சிருக்கும். இந்த உற்சவம் எதுக்காக இப்படி நடக்கிறது, அது இந்த வியாக்கியானத்தில் இப்படி இருக்கு பாரு, அத்தோட இதை சேர்க்கணும்னு உட்காந்து யோசிப்பார். பாஷ்யங்கள் சததூஷணி வாசியார், பரவதமங்கம் வாசியார், மரண வாசியார், உத்தமூர் சுவாமி இடத்துல நிறைய கேட்டார். ஏன்னா அவர் பெரிய நையாயிகர். அவரிடத்துல சுவாமி வேதாந்த தேசியனுடைய கிரந்தங்கள்லாம் வாசித்து வாதாவளி அளவுக்கு தெரிந்து கொண்டு அதை சொல்லக்கூடிய சாமர்த்தியம் இருந்தது. ஆனால் பொழுதுபோக்கும் அருளி செயலில் ஆம்படி இருக்கும்னுட்டு நமக்குன்னு பொழுதுபோக்குறது ஆழ்வார்களுடைய அருளி செயல் தான். ஸ்ரீபாஷ்யம் பலதரம் சொல்கிற வாய்ப்பு கிடைச்சது, பகவத் விஷயத்தையும் பலதரம் சொல்கிற வாய்ப்பு கிடைத்தது. எந்த மக்களிடத்துலையும் எளிமையாக பழகக்கூடியவர், பரந்த நோக்கம் கொண்டவர்கள். அதைத்தான் கார்பமாடு சுவாமி அவருக்கு சொல்லிக் கொடுத்துருக்கணும். நோக்கம் பரந்ததாக இருக்கணும். இன்றைக்கும் கார்பமாடு சுவாமி திருக்குமாரர்களுக்கும் சரி, நோக்கம் ரொம்ப பறந்தது. சனாதன தர்மமே எப்படி இருக்க வேணும் அப்படிங்கிற ஆசையில் இருக்கிறவா பலரும் அவர் இடத்துல கேட்ட காதுகள் மறுபடியும் மற்றொரு இடத்துல கேட்டது கூட கிடையாது. அவரை நினைவு கூற வேண்டும். யானை விளக்கொளியை மரதகத்தை திருத்தண்காவில், விளக்கொளியை மரதகத்தை திருத்தண்காவில் வெக்காவில் திருமாலை பாட, முளைக்கதிரை பாட குறுங்குடியுள் முகிலை பாட, அரங்கமேயவந்தணனை பாட, திருமாலை பாட, திருமாலை பாட கேட்டு வளர்த்ததனால் பயன் பெற்றேன் வருகவென்னு மடக்கடியை கைகூப்பி வணங்கினாளே.